என்ன பூமாரி கூப்பிட்டியா? ஆமா மலர், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன் சரியா? அம்மா வந்திருந்தா நான் கொஞ்சம் வெளியே போறேன்னு மட்டும் சொல்லு. எங்க போறேன் என்ன ஏதுன்ட்டு கேட்டாங்கன்னா சும்மா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ சரியா? ஏன் பூமாரி நீ எங்க போற இப்போ? சொல்றது மட்டும் கேள, தேவையில்லாம கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காத. சும்மா நிறுத்துறியா? இப்ப நீ எங்க கிளம்புற? அத முதல்ல என்கிட்ட சொன்னாதான் இங்க இருந்தே விடுவேன். எங்க போனா என்ன மலர், நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் போறேன். ப்ளீஸ் என்னை எதுவும் கேட்காத இப்போதைக்கு. நான் வந்து நானே சொல்றேன் எங்க போனேன்ட்டு. இங்க பாரு பூமாரி, அப்படியெல்லாம் உன்னை விடுற அளவுக்கு நான் ஒண்ணு இதெல்லாம் கிடையாது. எங்க போறேன்ட்டு சொல்லிட்டு போ. உன் புகுந்த வீட்டுக்கா போற? அங்க எப்படி இனிமே நான் போக முடியும்? என்னை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மீறி போறதுக்கு நான் ஒன்றும் சூடு சொரணை இல்லாதவ கிடையாது. எனக்கும் கொஞ்சம் உடம்புல சூடு சொரணையெல்லாம் இருக்கு. நம்மளை பிடிக்காதவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அவங்களே போய் ஒட்டிட்டு இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிட்டா அப்படி ஒன்றும் கிடையாதுல்ல. அவர் இல்லாமே என்னால் தனியாக வாழ முடியும். லூசு மாதிரி பேசாத. உனக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது. தேவையில்லாம இந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நீயா தேவையில்லாம முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி கடைசியில பிரச்சனையை பெருசு பண்ணிடாத. அப்படி என்ன மலர் நான் முட்டாள்தனமா பண்ணிட்டேன்? நான் ஒண்ணுதான் முட்டாள்தனமா பண்ணிட்டேன். அது பண்ணதான் இப்ப பெரிய தப்பா இருக்கு. அப்படி என்ன நீ முட்டாள்தனமான வேலை பார்த்த? முட்டாள்தனமா கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டேன். என்ன ஏதுன்ட்டு விசாரிக்காம கல்யாணம் பண்ண போய் தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எது நடக்கணும்ட்டு இருக்கோ அது நடந்துதான் ஆகும். நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பாத. எப்படினாலும் மாமா வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாருன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உன் மேலே அவர் உண்மையான லவ் வச்சுருக்காரு. உன் படிப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி செல்லாது அப்படின்னு நீ நினைக்கிறியா? அவருக்கு இருக்க வைராக்கியத்துக்கு அவர் என்னை வந்து கூட்டிகிட்டு போவாருங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது. ஒரு அநாத ஆசிரமத்தை தான் இன்னைக்கு போய் பார்க்க போகிறேன். ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க நீ? இப்ப எதுக்கு கத்துற? அம்மா கதிர கேட்கணும்ட்டா? இந்த பிரச்சனை எதுவுமே அம்மாக்கு தெரியக்கூடாதுன்னு நீ தானே சொன்ன. இப்ப தேவையில்லாம நீ தான் அம்மாக்கு எல்லா பிரச்சனையும் தெரிய வைக்க போற. என்ன சொல்ற பூமாரி? அங்க எதுக்கு போற? எவ்வளவு நாளைக்கு என்ன இங்க இருக்க முடியும்னு சொல்ற? அம்மா எப்படியும் என் புகுந்த வீட்டுக்கு அடிக்கடிலாம் வரவும் மாட்டாங்க. அவங்க வர்றதா இருந்தா நீ ஏதாவது சொல்லி தடுத்துக்கோ. நான் போறேன்ட்டு ஏதாவது சொல்லி நான் அம்மாக்கு தெரியாம ஒரு அநாத ஆசிரமத்துல போய் இருந்துக்கிடுறேன். என் செலவுக்கு எதுக்காச்சும் நான் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிடுறேன். அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம். இப்படிதான் இந்த விஷயத்த பண்ண முடியும். அம்மாவுக்கு தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் பண்ணா அம்மா உடல்நல பாதிச்சிரும் நீ சொல்ற. அப்படி அம்மாட்ட சொல்லாம இருந்தோம்னா நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா அம்மா எப்படினான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு இது ஒண்ணுதான் வழி. லூஸ் மாதிரி பேசாத. அம்மா கிட்ட இப்போதைக்கு தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அம்மாவே கேட்க வரையில நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசுவோம். இப்போதைக்கு தான் சொல்ல வேணான்னு சொல்றேன். அந்த பிரச்சனையை நம்மளே எப்படியா சால்வ் பண்ணலான்னு பார்க்கலான்னுங்கல்ல. உனக்கு ஏன் பொறுமை இல்லை? ஒன்று நீ இப்போ அம்மா கிட்ட சொல்றதுக்கு தான் இந்த அளவுக்கு வர்றேன்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்தானே எனக்கு நல்லா தெரியுது. தயவு செஞ்சு நீ போய் சொல்லு உன் பிரச்சனைய. அம்மா கிட்ட சொல்லி அம்மாக்கு ஏதாவது ஆகணும். அதனாலதான் நீ இப்படி வர்ற. நீ போய் சொல்லிடு போ. இங்க பாரு, இப்படியெல்லாம் என்கிட்ட பேசாத. நான் தான் பாதிச்சிருக்கேன். எனக்கு அவ்வளோ பாதிப்பு இருக்கு. தேவையில்லாத பேச்சு பேசாத மலர். எனக்கு கடுமையான டென்ஷன் ஆயிடும். வழி விடு. நான் அநாத ஆசிரமத்துக்கு தானே போறேன். அங்க போய் இருக்கிறதுக்கு நான் ஏதாவது இடம் தேடிக்கிறேன். அடிச்சன் வையி, பல்லெல்லாம் கொட்டிரும் பாத்துக்கோ. எங்கடி அடி பாப்போம். சும்மா இரு பூமாரி, டென்ஷன் படுத்தாத. என்ன அம்மா வர்றதுக்குள்ளே நாங்க இருந்து போனாதான் போக முடியும். இல்லைன்னா என்கிட்ட 1000 கேள்வி கேட்டு என் வாயில இருந்து உண்மை பிடிங்கிடுவாங்க. தயவு செஞ்சு தள்ளுறியா? எனக்கு வழி விடுறியா? நீ எப்படிப்பட்டு பேசினாலும் சரி, இன்னைக்கு நான் உனக்கு விடுறதா இல்லை. அப்படி என்ன உனக்கு அநாதாசிரமத்துக்கு போகணும்னு எண்ணம்? இங்க பாரு, நான் இருக்க வர இந்த நிலைமையில உனக்கு வரவே செய்யாது. கொஞ்சம் அமைதியா இரு. நானே உன் பிரச்சனையில குழம்பி போய் இருக்கேன். என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு யோசிக்கிறதுக்கு கொஞ்சமா டைம் கொடு பூமாரி. ஈஸியா பேசாத எதை நானும். அக்கா, பூமாரி அக்கா. ஏன் பூமாரி, இது சண்மு வாய்ஸ் மாதிரி கேட்கல? ஆமா மலர், சண்மு வாய்ஸ் மாதிரி தான் கேக்கு. அவ வந்திருக்காளோ? பூமாரி அக்கா. ஏய் கொஞ்சம் அமைதியா இரு. வா சண்மு, நீ எப்படி இங்க? அக்கா, என்னக்கா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? ஏய் வெளியே போடி. உன்னை யாருங்க வர சொன்னா? கொஞ்சம் அமைதியா இரு மலர். எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கேன். இப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கியா? என்ன விஷயம் தெரிஞ்சுக்க வந்திருக்க? இங்க பாரு, டிராமா ஆடி திருப்பி இந்த ஃபேமிலிக்குள்ள வரலான்னு நினைக்கிறியா? அம்மா வெளியே போயிருக்காங்க. தேவையில்லாம உள்ள வரணும்னு முயற்சி பண்ணாத. வெளியே போ நீ. ஏய் மலர், சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? பூமாரி, இப்ப மட்டும் இவ வெளியே போகலன்னு வையேன், நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி வரும். அக்கா, உங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்கறதுக்காண்டி நான் வரல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தக்கா. அங்க என்னெல்லாமோ சொல்றாங்கக்கா, எனக்கு ஒன்னும் புரியல. ஏய், நீ என்ன சொல்ற? பூமாரி அத்தை வீட்டுக்கு போனியோ நீ? ஆமா மலர், நான் அங்க போயிட்டு தான் இப்ப வர்றேன். அக்கா படிக்கலங்கிற விஷயம் அவங்க யாருக்குமே தெரியாதாமே. ஏய் அமைதியா இரு. யார்கிட்ட இப்படி சொல்லிடாத, புரியுதா? அம்மாக்கு இந்த விஷயம் தெரியாது. என்னக்கா சொல்ற? உனக்கு இந்த பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணதே அம்மாதான். நீ என்னன்னு பார்த்தோம்னா இப்படி சொல்லிட்டு இருக்க. ஏய், என்ன சொல்ற? அம்மா எனக்கு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்களா? லூசா நீ? அம்மாக்கு இந்த விஷயம் தெரியாது. சும்மா இரு. என்ன பூமாரி
பூமாரி இவ சொல்றா? அம்மா உனக்கு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்களா? சாச்சா அப்படியெல்லாம் இருக்காது. அவ ஏதோ தெரியாம சொல்றான்னு நினைக்கிறேன். இல்ல பூமாரி, நான் உண்மைதான் சொல்றேன். அம்மா தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏய் இங்க பாரு, அம்மா மேல இருக்க கோவத்தால நீ அப்படி அம்மாவை சொல்றியா? அம்மா இந்த வீட்டுக்கு ஒண்ணு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால நீ அம்மா மேல பழிய தூக்கி போடுறியா? இல்ல, நான் அப்படி சொல்லல. அப்படி இருக்குமோன்ட்டு கேக்குறேன். அம்மா ஏற்கனவே பூமாரி அக்காவுக்கு படிச்ச மாப்பிள்ள தான் வேணும்ட்டு தேடிட்டே இருந்தாங்கல்ல, அதனாலதான் அம்மா இப்படி ஒரு பொய் சொல்லி பூமாரி அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சும்மா நிறுத்து. அப்படியெல்லாம் அம்மா செய்ய மாட்டாங்க. நீ தப்பா பேசாத அம்மாவை பத்தி. அம்மாக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஆமா அதானே, நானும் பூமாரியும் சேர்ந்து இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுன்ட்டு தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி நாங்க மறைச்சு வச்சிருக்கோம். பூமாரி இப்போ அத்தை வீட்டுல இல்லைங்கிறது கூட அம்மாவுக்கு தெரியாது. இங்க சும்மா தான் வந்திருக்காங்கிறது மட்டும்தான் அம்மாவுக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? அப்ப அம்மாக்கு எந்த விஷயமும் தெரியாதா? ஆமா தெரியாது. நீ தயவு செஞ்சு அம்மா கிட்ட எதையும் சொல்லிட்டு போயிடாத. அக்கா, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா உன்னை நினைச்சா. ஏன் அக்கா இப்படி எல்லாம் ஆச்சு? நான் வேணா மாமா பார்த்து பேசட்டுமா? என்ன பண்றதுனே தெரியலக்கா. யாருக்கா நீ படிச்சிருக்கேன்ட்டு பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படி யாருக்கா பொய் சொல்லிருப்பா? அதான் எங்களுக்கும் தெரியலம்மா. என்ன நடந்துச்சோ அது நடந்ததுதான். இனிமே எதையும் மாத்த முடியாது. நீ அவர்கிட்ட போய் எதுவும் பேசிட்டு இருக்காத. ஏற்கனவே நான் அவர்கிட்ட பேச வேண்டிய எல்லாமே பேசியாச்சு. என் வாழ்க்கை இப்படிதான் ஆகணும், இந்த நிலைமையில தான் முடியணும்ட்டு இருந்தா அதை யாராலையுமே மாத்த முடியாது. நீ தயவு செஞ்சு அவர்கிட்ட போய் பேசுறாத. இதுவே நீ எனக்கு செய்யற உதவியா இருக்கட்டும். அக்கா, இதுவரை நீ யாருக்குமே ஒரு சின்ன தீங்கு கூட நினைச்சது இல்லக்கா. ஆனா உனக்கு மட்டும் அக்கா இவ்ளோ பெரிய தீங்கு நடந்திருக்கு. என்ன பண்ண சொல்ற? என் திருமண வாழ்க்கை இப்படிதான் முடியணும்ட்டு இருந்திருக்கு. இப்ப இத பேசி எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. நான் எவ்வளவு தூரம் அழணுமோ அவ்வளவு தூரம் அழுதாச்சு. இனிமேலும் இத பத்தி பேச என் உடம்புலயும் சக்தி இல்ல, என் மனசுலயும் சக்தி இல்ல. பூமாரி, அம்மா வர்றாங்க. அங்கே ஒளிஞ்சுக்கோ, வெளியே வராத. சரியா போச்சு. இன்னைக்கு அம்மா கண்டிப்பா இவ்வளவு பார்க்க போறாங்க. நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அம்மா? இத்த உன்கிட்ட அவ்வளவு தூரம் சொன்னேன், அவளை உள்ள விடாதன்ட்டு. எங்க கேட்ட? சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? அவ நம்ம தங்கச்சி. அவ கொஞ்சம் மனசுல வச்சுட்டு பேசு. அவ எப்ப திருட்டு கல்யாணம் பண்ணாலோ அப்ப இருந்தே அவ என் தங்கச்சி இல்லன்ட்டு நான் முடிவு பண்ணியாச்சு. நீ இன்னும் அவளை தங்கச்சியாவே நினைச்சிட்டு. அதான் உன் வாழ்க்கை இப்படி கிடக்குது. வார்த்தை விடாத, அப்புறம் அவ்வளவுதான். அப்படிதான் விடுவேன். அவளை எதுக்கு தேவையில்லாம உள்ள விட்ட? இப்ப அம்மா வேற வந்துட்டாங்க, என்ன சொல்ல முடியும்? அதெல்லாம் நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீ அமைதியா இரு. பூமாரி, அம்மா அம்மா. என்னங்கடி உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு? மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்காள்வே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சு சொல்லுங்க. இந்த பக்கத்து வீட்டுல அந்த பொண்ணு இருக்காள்ல, அவளை மறு வீட்டுக்கு அனுப்புறாங்க. அதுக்கு தான் போயிட்டு வந்தேன். அம்மா அப்படியா? சரி சரி. பூமாரி, உன் கூட தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு பாத்துக்கோ. ஆனா இப்பதான் இங்க வந்திருக்கா. நீ அடிக்கடி வந்து இங்கதான் இருக்கேன்ட்டு அவகிட்ட சொன்னா அவளுக்கு நல்ல ஆச்சரியம் பாத்துக்கோ. அவ வெளியூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு அடிக்கடி வரமாட்டாளாம், எப்பவாச்சுதான் வருவாளாம். ஓ அப்படியா? நான் இப்ப கூட அவகிட்ட சொன்னேன், என் பொண்ணு என் வீட்டுல தானே இருக்கா அப்படின்னுட்டு. அவளுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியெல்லாம் விடுவாங்களா பூமாரி அத்தை வீட்டுல? நல்ல அத்தை போல, நல்ல மாப்பிள்ளை போலன்ட்டு பெருமையா சொன்னா. ஆமா, நானே வீட்டோட வந்து கிடக்குறேன். இதுல வேற அம்மா அவங்கள பத்தி பெருமையா பேசுறாங்க. என்ன பண்றது? அம்மா கிட்ட உண்மையே சொல்ல முடியல. அம்மாவை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அவங்கள அப்படியே போய் கட்டி பிடிக்கணும் போல இருக்கு. ஆனா அவங்க என்ன பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல. சரி, நீங்க ரெண்டு பேரும் இப்ப எதுக்கு இங்க கிச்சன்ல வந்து கிடக்குறீங்க? எனக்கு வேற தலை மேல வேலை கிடக்கு. தள்ளுங்க, சட்னி வேற அரைக்கணும். அம்மா அம்மா, பக்கத்து வீட்டுல சின்ன பொண்ணு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க உன்னை கூட்டிட்டு போனாங்க. நீ என்னன்னு போய் கேட்டுட்டு வருவியா? அவசர வேலையா? அட அப்படியா? சின்ன பொண்ணுக்கு வேற வேலை இல்லையா? சரி, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றேன். நீ ஷண்மு, முதல்ல வெளியே போடி. நீ என் மேல கோவமா இருக்கன்னு தெரியுதுக்கா. நான் உனக்கு பாரமா இருக்க எப்பவுமே விரும்ப மாட்டேன். பூமாரி அக்கா பிரச்சனை தெரிஞ்சதுனாலதான் நான் இங்க வந்தேன். மத்தபடி எனக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசை இல்லை. நான் கிளம்புறேன். திமிரு பிடிச்சவன் ஒரு நிமிஷத்துல அப்படியே என்ன பண்ணான்னு தெரியாம ஆக்கிட்டாளே.